ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான சேப்பக்கிழங்கை வச்சு தான் சேப்பக்கிழங்கு குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் மீன் குழம்புடைய சுவையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோம் வீடியோவில் போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை. இப்போ மசாலா தயாரிக்கிறதுக்கு 2 சின்ன தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அரை வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட 5 பல் பூண்டு, 2 பல் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சிட்டிகை மஞ்சளையும் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சேப்பக்கிழங்கையுமே இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக இதை வேக வச்சுட்டு கூட குழம்புடைய கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்பு இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம், கடுகையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோம்பையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை உப்பையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம இது கூட மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், அது கூடவே தேவையான அளவு தனியாத்தூளுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளும் அதுக்கு தகுந்த மாதிரி தனியாத்தூளையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தனியாத்தூள், மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் மண், தூசி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின புளி கரைசலையுமே நம்ம இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ உங்களுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போன உடனே நல்லா குழம்புக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு விசிலே போதுமானது. அதுலேயும் உங்களுக்கு காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும். 2-3 வச்சிங்கன்னா குழஞ்சிரும். சில பேருக்கு தேங்காயுடைய ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நீங்கள் தேங்காயை நல்லா அரைச்சிட்டு திக்கான பாலை எடுத்து கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தலையுமே ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சுவையான மீன் குழம்புடைய டேஸ்ட்டில் சேப்பக்கிழங்கு குழம்புமே ரெடி. இது நீங்கள் இந்த குழம்பை சாதம், ராகி களிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சேப்பக்கிழங்கு குழம்பை எந்த மாதிரி செய்வீங்கன்னுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.